பல அற்புதங்களும், ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு கோவில். கிட்டத்தட்ட 12,000 வருஷம் பழமையான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நெறைய அரசியல் தலைவர்களும், நெறைய சினிமா பிரபலங்களும், அந்த காலத்துல நெறைய மன்னர்களும் பெருசா பப்ளிசிட்டி இல்லாம வந்து போறாங்க. அது ஏன்? இத எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து இந்த கோவில்ல நீங்களும் பார்க்க போறீங்க. வாங்க இந்த அதிசயமான கோவிலுக்குள்ள நான் உங்கள கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன். இந்த கோவிலோட பேரு பரசுராமேஸ்வரர் கோவில். குடிமல்லம்ல இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல. நான் உங்க டிராவல் வித் ராடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் கோவில் உள்ள போற நுழைவாயில். கோவிலுக்குள்ள போன உடனே ரைட் சைடுல முருகப்பெருமான் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ள போற என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்ப லெஃப்ட் சைடுல தான் போணும். வாங்க உள்ள போகலாம். எனக்கு இந்த கோவிலுக்குள்ள போகும்போது, ஒரு ஆந்திரால இருக்கிற கோவிலுக்குள்ள போன மாரி எந்த ஒரு ஃபீலுமே இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு கோவிலுக்குள்ள போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டு கோவில்ல உள்ள போன உடனே விநாயகர் இருப்பாரு. ஸோ, இதே மாதிரி இந்த கோவில்லயும் முன்னாடி விநாயகர் இருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த என்ட்ரன்ஸ்குள்ள நம்ம உள்ள போனோம் அப்டின்னா தான், அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்ல திரும்பி உள்ள போனா தான் நம்ம போய் சாமிய பார்க்க முடியும். இதுதான் உலகத்திலேயே முதல் முதல் தோன்றிய லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இத மாடலா வச்சு தான் இதுக்கப்புறம் வந்த லிங்கங்கள்லாம் வந்து எல்லா கோவில்களையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இங்க இருக்க இவ்ளோ பழமையான இந்த சிவலிங்கம் எந்த கல்லால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த வேர்ல்ட்ல எங்கேயுமே இந்த கல் வந்து எந்த சாம்பிளோடையுமே மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்கியாலஜிஸ்ட்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன கல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விண்கல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலோகத்திலேருந்து சிவனே வந்து இந்த கல்ல எடுத்துட்டு வந்ததாகவும், அவரே வந்து இந்த லிங்கத்த செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இப்போ நீங்க பார்க்குற அந்த 15 துவாரங்கள் இருக்க அந்த ஜன்னல் வழியில, மிடில்ல இருக்க அந்த ஓட்ட வழியா டைரக்ட்டா வந்து சன்லைட் வந்து சிவலிங்கம் மேல படும் அப்படின்னு இந்த ஒரு அதிசயத்தையும் இந்த கோவில்ல சொல்றாங்க. இந்த கோவில் 2 அல்லது 3வது செஞ்சுரியில கிபில கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற சிவலிங்கம் அதுக்கு முன்னாடியே அங்க இருந்ததா சொல்லப்படுது. இந்த கோயில சுத்தி தனித்தனியா வந்து சந்நிதிகள் அமைச்சிருக்க சாமிகள் வந்து பெருமாள், அதுக்கப்புறம் பத்மாவதி தாயாருக்கும் ஒரு தனி சந்நிதி இருக்கு. முருகப்பெருமானுக்கும் தனி சந்நிதி இருக்கு. இந்த கோவிலுக்கு நெறைய சினிமா பிரபலங்களும், அரசியல் தலைவர்களும், மன்னர்களும், அரசர்களும்னு நெறைய பேரு ரகசியமா வந்து போறாங்க. ஏன் இந்த கோவிலுக்கு ரகசியமா வந்து போறாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கோவில்ல நெறைய அதிசயங்கள் இருக்கு. அததான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இந்த கோவில்ல இருக்கிற அதிசயங்கள்ல மிக முக்கியமான அதிசயமான சிவலிங்கத்த நம்ம பார்க்கணும் இல்லையா? வாங்க நம்ம போய் சாமிய பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம வெளிய பார்த்தோம் இல்லையா? 15 துவாரங்கள். அந்த 15 துவாரங்கள் வழியா பார்த்தா நம்ம நந்தி பகவான் தெரிவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் தெரிவாங்க. ஸோ அங்கருந்து நீங்க நேரடியா பார்க்குற மாதிரி தான் இந்த சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க. கோவில்ல இருக்க இந்த சிவலிங்கம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது தான். ஏன்னா எல்லா கோவில்ல இருக்க மாரி இந்த லிங்கம் இருக்காது. மேல் பாகம் பார்த்தீங்கன்னா, சிவனுக்காக லிங்க வடிவத்திலயும், நடுபாகம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்காக பரசுராம வடிவத்திலயும், அடிபாகம் பார்த்தீங்கன்னா, பிரம்மாவோட சித்திரசேனா யக்ஷரோட வடிவத்திலயும் வடிவமைச்சிருக்காங்க. மதுரா அருங்காட்சியகத்துல பூத்தேஷ்ன்ற ஊர்ல 1ஆம் நூற்றாண்டுல ஒரு புடைப்பு சிற்பம் ஒண்ணு கிடைக்குது. அந்த சிற்பத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிமல்லம்ல இருக்கிற இந்த சிவலிங்கத்த போலவே ஒரு லிங்கம் வச்சு, அதுல எல்லாரும் வழிபடுற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. இந்த கோவில்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 சேம்பர்ஸ் இருக்கு. இந்த கோவில்ல பல்லாயிரக்கணக்கான கல்லுகள வச்சு கட்டியிருக்காங்க. எல்லாமே கிரானைட் கல்லுகள். ஓகேவா? அதுல ஒரு 9 கல்லுல மட்டும் நம்ம திருப்ப முடியும். அது அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா கோவில்ல இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு சில இடங்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்த வந்து கரெக்ட்டா நம்ம திருப்பணும் அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை போது. அந்த சுரங்கப்பாதை எங்க போது அப்படின்னு பார்த்தா, கோவிலுக்கு அடியில போது. அதாவது மெயினா நம்ம சாமி இருக்காங்க இல்லையா? சிவலிங்கம் இருக்கு இல்லையா? அதுக்கு அடியில வந்து கண்டிப்பா இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, இந்த வழி எல்லாமே அங்க தான் போய் முடியிற மாதிரி, அங்க இருக்க ஊர் மக்கள் சொல்றாங்க. கோவிலோட ஷேப் பார்த்தீங்கன்னா, துங்கானை ஷேப்ல கட்டியிருக்காங்க. மேலேருந்து சூரிய ஒளி உள்ள படுற மாரி இருக்கு இல்லையா? இந்த இந்த முகத்துல பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி நேரா கரெக்ட்டா படுற மாரி இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அத டச் பண்ணா, இந்த சேம்பர் எல்லாமே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க நெறைய விஐபிஸ் ரகசியமா வராங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது ஏன் அப்படின்னா, இதுதான் முதல் முதல் தோன்றின லிங்கம் அப்படின்னும், இங்க வந்து ஒரு டிவைன் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்ப நம்புறாங்க. ஸோ அதனால தான் அவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு சீக்ரெட்டா வந்து போறாங்க. அடிக்கடியும் வந்து போறாங்க. அந்த காலத்து தெலுங்குல குடின்னா டெம்பிள், இப்பவும் குடின்னா டெம்பிள் தாங்க. மல்லம் அல்லது பல்லம் அப்படின்னு 2மே சொல்றாங்க. அப்படின்னா அண்டர் கிரவுண்ட். ஸோ இந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட சாமி கொஞ்சம் டவுன்ல தான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. இங்க இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஓடுற ஒரு நதியிலருந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு தடவ வந்து இங்க தண்ணீல மூழ்கிருமாம். அதாவது கோவில் முழுக்க முழுகாது. அந்த லிங்கம் வரைக்கும் ஃபுல்லா மூழ்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த தண்ணி எப்படி உள்ள வருது அப்படின்னும் யாருக்கும் தெரியாது. அது எப்படி வந்து ட்ரை ஆகுது அப்படின்னும் யாருக்கும்
யாருக்கும் தெரியாது. இது மாரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறைய வருஷங்கள் நடந்திருக்கு. நான் போற எல்லா கோவில்கள்லயும் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது என்னோட வேலையாவே நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வேண்டுதல வைக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கவுளி இருந்துச்சு. ஸோ அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கவுளி பார்த்தா வந்து சித்தர் பார்த்தா மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த கோவில பத்தி நீங்களும் நல்ல ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் சூப்பரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். நெறைய பேர் சொல்லாத நெறைய விஷயங்கள நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இத கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ஆந்திரா சைட் திருப்பதி போகும்போது அந்த வழியா தான் இந்த கோவிலும் இருக்கு. ஸோ இத நீங்க மேப்ல போட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செம்மையான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்த வீடியோல அடுத்த கோவில்ல சந்திப்போம். டாடா பை பை. நான் உங்க டிராவல் வித் ராடி.